ஏற்கனவே நம்ம 6 முதல் 10 வரை 11 முதல் 15 வரை 16 முதல் 20 வரை எப்படி கை விரல்களை பயன்படுத்தி எளிய முறையில் பெருக்கலாம்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 21 முதல் 25 வரை எப்படி கை விரல்களை பயன்படுத்தி பெருக்கலாம் அப்படின்றத பாரு. நல்லா கவனி. அதே மாதிரி தான் முதல் சுண்டு விரல் என்னடாக்கன்னு 21 22 அடுத்தது புரியுதா? மோதிர விரல். அடுத்தது என்னது? நடுவிரல் 23. அடுத்த ஆள்காட்டி விரல் 24. கட்டை விரல் அதே மாதிரி தாண்டா கண்ணு. இதுலயும் 21 22 23 24 25. ஒன்னும் இல்ல, எளிமையா இருக்கும். நல்லா கவனி. 21லேருந்து 25 வரைக்கும் அப்படின்னா உங்ககிட்ட ஏற்கனவே எவ்வளவு இருக்குதுன்னு நீ நினைக்கணும். 400. ஏன்னா 21 பெருக்கல் 21 ரைட்டாடா கண்ணே? என்னது? 400 ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது ரைட்டா? இப்ப ஒரு விரலை மடக்கும் பொழுது அந்த மடக்கக்கூடிய விரலுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா 20. இப்ப 3 விரலை மடக்குனா என்ன மதிப்பு சொல்லுமா? 60. நீமா 4 விரலை மடக்குனா என்னடா கண்ணு மதிப்பு? 80. 5 விரலை மடக்குனா என்ன மதிப்பு? 100. 3 விரலை மடக்குனா என்ன மதிப்பு? 60. இது நல்லா தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எளிமையா இருக்கும். அடுத்தது நல்லா கவனி. இப்ப 21 பெருக்கல் 21ன்னு வச்சுக்கோ. 21 எந்த விரலை மடக்கணும்? சுண்டு விரல். இந்த கையில என்னது? சுண்டு விரல். 21 பெருக்கல் 21 மடக்குன உடனேயே அந்த விரலுக்கு மதிப்பு என்னன்னு சொன்ன நானு 20. இப்ப எத்தனை விரல் மடக்கி இருக்குது? 2 விரல். அப்ப எவ்வளவு மதிப்பு? 40. இது நல்லா புரியுது. அடுத்தது எந்த விரல்களை பெருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன். 1 முதல் 5 வரைன்னு வரும் பொழுது மடக்கக்கூடிய விரல்களையே தான் பெருக்கணும். இப்ப மடக்கின விரல் எத்தனை விரல் இருக்கு? இங்க இந்த கையில எத்தனை விரல் இருக்குது? 1. ஏற்கனவே எவ்வளவு சொன்ன மடக்கின விரலுக்கு? 40 கூட்டல் 1 எவ்வளவு? 41. ஏற்கனவே எவ்வளவு இருக்குது? 400 கூட்டல் 41 441. கரெக்டாடா கண்ணு? 441. அடுத்தது நல்லா கவனிக்கணும். 22 பெருக்கல் 22 21 22. அடுத்த மறுபடி 21 22. மடக்குன விரலுக்கு இந்த விரலுக்கு என்னடா கண்ணு மதிப்பு? இப்ப 80. புரியுதாடா கண்ணு? எவ்வளவு? 80. இப்ப இந்த மடக்குன 2 விரல் இங்க மடக்குன 2 விரல் இது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவு? 4. இப்ப 80ஐயும் 4ஐயும் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். எவ்வளவு? 84. ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? 400. அப்ப என்ன ஆன்சர்? 484. 22 பெருக்கல் 22 என்ன ஆன்சர் சொல்ல? 484. எழுதுறதுக்காக தான் நான் போர்டை பயன்படுத்துறேன். எதுவுமே பேனா பென்சில் எதுவுமே இல்லாம நீ கை விரல்களை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? பெருக்க முடியும். இப்ப நல்லா கவனி. அடுத்தது 22 பெருக்கல் 25. உனக்கு சும்மா பெருக்கி காட்டணும்னு ஒரு 4 நம்பர் மட்டும் பெருக்கி காட்டுறேன். 22 போது இந்த கையில எத்தனை விரல் மடக்கணும்? 2 விரல். 1 2. புரியுதா? ஏன்னா இது 21 வச்சா இது 22 வச்சோம். அதனால இது அடுத்த நம்பர் என்ன எடுக்கிறோம்? 25. அப்ப எத்தனை விரல் மடக்கணும்? 21 22 23 24 25. புரியுதா? இப்ப மடக்கியாச்சா? 7 விரல் மடக்கி இருக்கிறானா? அப்ப இதுக்கு என்ன மதிப்பு? 140. வெரி குட் ராக்கண்ணு. 140. ஏன்னா ஒவ்வொரு விரலுக்கு என்னது? 20. அப்ப 7 விரல் மடக்கி இருக்குதா? அப்ப எவ்வளவு கண்ணு? 140. இப்ப இந்த மடக்கின விரல்களை என்ன பண்ணணும்? நீ பெருக்கணும். இந்த கையில 5 மடக்கி இருக்கும். இந்த கையில எத்தனை மடக்கி? 2. 2 10. ஏற்கனவே இதுக்கு எவ்வளவு சொன்ன? 140. 140 கூட்டல் எவ்வளவு? 10. 140ஐயும் 10ஐயும் கூட்டணும்னா 150. ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? 400 கூட்டல் 150 எவ்வளவு? 550. ஆன்சர் வந்துருச்சாடா கண்ணு? எஸ் மிஸ். உனக்கு எழுதி காட்டுறதுக்காக தான் இதுல எழுதுறேன். எவ்வளவு? 550. சரியாடா கண்ணு? அடுத்தது 24 பெருக்கல் 23 பெருக்கலாமாடா கண்ணு? எஸ் மிஸ். 24 இதுல எத்தனை விரல் மடக்குறோம்? 1 21 22 23 24. அடுத்தது என்னது? 21 22 23 22 23. எத்தனை விரல் ராக்கண்ணு மடக்கி
மடக்கி இருக்குது 7 விரல். அப்ப எவ்வளவுடா கண்ணு? 140. 40. புரியுதா? மடக்கன உடனே இது என்னவா மாறிடுச்சு? 140. இதுல எத்தனை விரல் மடக்கி இருக்க? 4. இதுல எத்தனை விரல் மடக்கி இருக்க? 3. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். எந்த விரல பெருக்குற இப்ப? மடக்கன விரல். நாமும் 12. ஏற்கனவே எவ்வளவு சொன்னேன்? 140. 140 கூட்டல் எவ்வளவு? 12. புரியுதா? 140 கூட்டல் 12 எவ்வளவு? 152. 152. ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? 400. 400 எதையும் கூட்டணும்? 152. 400 கூட்டல் 152 எவ்வளவு? 552. 552. புரியுதாடா கண்ணு? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வெரி குட்.